பிதாக்கள், அதாவது உங்களுடைய பெற்றோர் மற்றும் உங்களுடைய தாத்தா பாட்டி கொடுத்த சாபங்களோ உங்க மேல இருக்கிறது என்று உணர்வீர்கள். ஆனால் இப்பொழுது அது கடந்து போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த இரவு வந்து விட்டது. அது இந்த சனிக்கிழமை இரவு தானே. இன்று அது நீங்க போகிறது. இப்பொழுது அது நீங்க போகிறது. ஹalleluya. தேவ வல்லமை இறங்குகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருக்கு நன்றி முதலாவது சொல்லுங்க. கர்த்தர் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்கு ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லுங்க. ஒண்ணு கவனிங்க, எல்லாரும் தான தர்மம் பண்ணா போது நினைப்பாங்க. தானியேல் சொல்றார், இல்ல ராஜா, நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க. ஏனோ தானம் உட்கார்ந்து இருக்காதீங்க, நீதி செய்யுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக நீதியா நடங்க, எல்லா விதத்திலும் நீதியா இருங்க. 2-3 பிள்ளைங்கன்னா நீதியா பாரபட்சம் இல்லாம சரியா பங்கு வைங்க. உங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாவற்றிலும் நீதியா இருங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு விதமாக, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு விதமாக நடப்பது வேண்டாம். தேவனுடைய கைகள்ல உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு 3 தரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. குமாரனுக்கு எல்லாரும் 3 தரம் ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரும் 3 தரம் ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. உங்கள் நிமித்தமாக மற்றவர்கள் எதை இழந்து போனார்களோ அந்த எல்லையில மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிங்க. நீங்க மற்றவர்களுடைய தொழிலை கெடுத்திருந்தா 4 தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி மேல கொண்டு வர்றதற்கு நீங்க இறக்கப்பட ஆரம்பிங்க. யார் உங்களால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு நல்ல உதவி செய்யுங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்களை நினைப்பார். ஏன்னா சவுல் காலம் முடிஞ்சு தாவீது காலத்துல பஞ்சம் வந்த போது கர்த்தருடைய சமூகத்துல தாவீது கூப்பிட்டார். இந்த கிபியோனியர்கிட்ட சொன்னார், இந்த தேவனுடைய ஜனத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்க உங்களுக்கு பிராயச்சித்தம் என்ன செய்யணும், கைமாறு என்ன கொடுக்கணும், அல்லாட்டா நாங்க என்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லுங்க. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் செய்து கர்த்தர் முன்னிலையாக நீதி தவறாமல் மாறுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீதி செய்கிறவர்களாய் நீங்கள் மாறுகிற பொழுது குடும்ப சாபங்களா நின்னு போகும். குடும்ப சாபம் நின்னு போச்சுன்னா பலவிதமான எல்லைகள்ல எந்தெந்த எல்லைகளில் எல்லாம் வேதனைகளோடு இன்றிகளோ பண பிரச்சனை இருந்து கொண்டிருந்ததோ